ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்கரில் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்தது காரணத்தால் ஸோ புதுசாக வந்து ஒரு ப்ரோக்கர் வந்து உங்களோட செக்யூரிட்டி பர்பஸுக்காக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்கரில் வந்து எல்லாருமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்கரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட பேர் வந்து தாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி. இது ஒரு துபாய் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இதுலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ப்ரோக்கரில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட், ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும், ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து மெசேஜ் தான் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது, எந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் மேனேஜரோட வாட்ஸ்அப்பும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்கள் எந்த இஷ்யூஸாக இருந்தாலுமே அவருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தராக வந்து டெபாசிட்ல இல்லை விட்ரான்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் ட்ரேடரையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ல போயிட்டு இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களோட நேமை வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதாவது வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ சேம் அதே மாதிரி வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து என்னோட நேமை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட நேமை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட நேம் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி வந்து நான் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுத்துலயுமே வந்து நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க சூஸ் ஓன்னு கொடுத்துட்டு உங்களோட ஓன் பாஸ்வேர்ட்ஸை நீங்க வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் இருக்கணும் பாஸ்வேர்டில். ஓகேங்களா? நான் 2 டைமே பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டேன். கண்ட்ரியில் போயிட்டு நம்ம எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா, ஸோ இந்தியாவை நம்ம சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி கோட் வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ என்னோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு வேலெட் வந்து நம்ம யூஎஸ்டிடியை சூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐடி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இது வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெல்கம் டு தாரெக்ஸ் சொல்லிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட நேம் கேட்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்ததான் நேம், திருப்பி இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அதால ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது உங்களோட ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ சேம் அது மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டியில நீங்க வந்து இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்தியா சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னு கேட்குது. நம்ம இந்தியாவுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ இந்தியா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பர்சனல் டீடைல்ஸ்லேருந்து ஃபைனான்ஸ் டீடைல்ஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ப்ளாய் கொடுங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுங்க. ரிட்டையர்னா ரிட்டையர்ன் கொடுங்க. வேலை இல்லை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ன்றதால நான் செல்ஃப் எம்ப்ளாய்டை சூஸ் பண்ணுறேன். ஆனுவல் இன்கம், அதாவது உங்களோட வருஷம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து 0 to 50,000 இருப்பீங்க. ஓகேங்களா? 50 to 2,50,000. ஓகே, என்னோடது 50 to 2,50,000. ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நெட் வர்த் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக எவ்வளோ நம்ம கிட்ட வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட நெட்வொர்க்கை நான் சூஸ் பண்ணுறேன். உங்களோட நெட்வொர்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து நம்ம வேலை செய்யறதால சம்பளம் வரும்போது கிடைக்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட ஆல்ரெடி சேவிங்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், பென்ஷன், அதாவது நிறைய பேர் வந்து சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ட்ரேடருக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து கிராண்டு, கிஃப்ட், லோனு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். இல்லைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ்ல இருந்து இன்கம் வருது அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வந்து டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஸோ அதாவது நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டெபாசிட் பண்ண முடியுமோ சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா 0 to 50 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 50 to 2,50,000 சூஸ் பண்றேன் டாலர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிருக்கேன், ஸோ எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு போகும். இமெயில் வெரிஃபிகேஷன்ல நீங்க ஜஸ்ட் கெட் கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு ஒரு கோடு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இமெயிலை நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணி என்னோட கோடை வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்னோட இமெயிலில் போயிட்டு நான் அந்த கோடை வந்து பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஓப்பன் பண்ணி, ஸோ நம்ம வந்து 312 அப்படின்றது நம்ம கோடு. உங்களுக்கு என்ன கோடு வருதோ நீங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன், 312 அப்படின்ற கோடை என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ல உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வரும். நீங்க மொபைல்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டினியூ ஆன் மொபைல்னு கொடுங்க. இல்ல இதுலயே வச்சிருக்கீங்கன்னா கண்டினியூ ஆன் டிவைஸ் கொடுத்துட்டு ஐ கன்சல்டேட் டு ப்ராசஸ் மை பர்சனல் டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கண்ட்ரி கேட்கும். ஸோ கண்ட்ரி நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ அதை கொடுக்கணும். எக்ஸாம்பிளா வந்து நான் பேன் கார்டு கொடுக்க போறேன்னா பேன் கார்டு கொடுப்பேன். பாஸ்போர்ட் கொடுக்க போறீங்கன்னா பாஸ்போர்ட் கொடுங்க. ஆதார் கொடுக்க போறீங்கன்னா ஆதார் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் பேன் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து போட்டோ எடுக்க சொல்லுது, ஆர்எல்ஸ் வந்து மொபைல்ல இருந்து பண்ண சொல்லுது. ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா என்னோட போட்டோ இதுதான் ஓப்பன் ஆகும். ஆர்எல்ஸ் வந்து எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குதுன்னா நான் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நான் இதை வந்து என்னோட பேன் கார்டு வந்து இங்க இருக்கு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு இதோட ஃப்ரண்ட்டு, ஸோ அதோட பேக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகி நம்மளோட டேஷ்போர்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றதுன்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.